இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஒயிட் கோட் செரிமனி 12th 550+ வாங்கியாச்சு. ஸோ நீட் எக்ஸாம் எழுதுறோம், கிராக் பண்ணுறோம், கவர்மெண்ட் செட் வாங்குறோம் அப்படின்னு நினச்சி தான் என்னோட நீட் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நீட் பற்றின பேசிக்ஸ் கூட எனக்கு தெரியாது. நான் உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் தான் நீட் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. நான் இந்த நீட் லைஃப்காக கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். நான் பண்ண மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் மாதிரியே நீட் சிலபஸை ட்ரீட் பண்ணுது. ஸோ இயர் பாஸ் ஆக தான் நீட் சிலபஸை எப்படி படிக்கணும் அப்படின்ற பேட்டர்னே எனக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டடீஸை விட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, தென் லெத்தாஜிக்காக இருக்கிறது. அப்புறம் ஒரு டைம் நிறைய படிப்பேன், இன்னொரு டைம் வந்து படிக்கவே மாட்டேன். ஸோ கேப் வந்து நிறைய கிரியேட் பண்ணுவேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், பட் இந்த ராங் வே. ஸோ செக் பண்ண மாட்டேன் நான் பண்ணுறது சரியா, இப்போ இந்த வே வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 to 3 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணுறது வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் மெயின் நீட் ஜர்னியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான். நம்ம இனிமேல் நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு ஒரு ஜோனில் இருக்கும்போது தான் எனக்கு என் லைஃப்பில் ஒரு மிராக்கல் ஹேப்பன் ஆச்சு. நான் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியுமே கடவுள் வந்து என் மேலே ஏன் கருணை காமிச்சாருன்னு தெரியல. எனக்கு மாதா டென்டல் காலேஜில் பிடிஎஸ் கிடச்சிது. ஸோ அப்கமிங் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் நல்லா படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் மை நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் டார்லிங்ஸ்.